இன்பமாக நீ வாழ்வாய். ஆசீர்வாதப்படியான சந்தோஷம். என்னடி ஆசை உள்ள தமக்கையாலே ஆனந்த சந்தோஷம். இதுகாலம் இல்லாத இன்றைய தினத்தில் என்னை அழைத்தது விடமையாது. நம்ம மாலையிட்ட மன்னனாக வட்டவது ஏவரி ஒரு மிக்க அழைத்து கொண்டு வர சொல்லிருக்காரு. ஒரு மிக்க அழைத்து கொண்டு வர சொல்லிருக்காரு. ஏன் நினைத்தாரு, எதுக்கு கூப்பிட்டாரு, இது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஓ அப்படியா? போய் பார்த்தா தெரியும். அக்கா உங்கள் போய் சென்று பார்க்கலாம். யாருங்க? யாருங்கம்மா? சீக்கிரமா சென்று எங்க பத்தியா காண்டர் உள்ள இருந்தால் அப்படியே இருவரும் சொல்லு. அப்படியே உத்தரவு. சுவாமி நான் யாரப்பா? அதாவது காவலாளி வந்திருக்கிறேன். உங்கள் மனைவிமார்கள் 2 பேரும் ஒரு மிக ஒன்று கூடி வந்திருக்காங்க. உத்தரவு போகலாம். அப்படியே வா
ஐயா புத்து பாத்து கொண்டை கடவுளுடைய பாதுமே கதி என்று ஓடி வந்து வந்திர வழிபாடு செய்தீர்கள் என்று போல் என்று வாழும்படி இதுவரை ஒரு பக்கம் நீங்க அழைத்து கொண்டு வர சொன்னீங்களே, என்ன சமாச்சாரம்?
சிறப்பு செய்த காரணம் இருக்கிறது. தினசரியாக நாம் ரதத்திலே ஆரோகணித்து பணக்காட்சியை பார்ப்பது வழக்கம் தானே. அதற்காக தான் அழைத்தேன். வேறு என்ன காரணம்? ஆமா, வேறு ஒன்றுமில்லை. வனத்திற்கு சென்று பணக்காட்சிகளை கண்டு அவன் சொன்னது இதுக்குதான் நீங்க லாய்க்கு, வேற எதுக்கு நீ லாய்க்கு இல்ல. மன்னா சந்தோஷமான நாளா விருப்பம் எதுவோ அதுதான் என்னுடைய விருப்பம். சொல்லபடியான காரணத்தை எடுத்தோம். ரதத்திலே ஆரோகணித்து நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறேன். சாவியும் போடாத, பெட்ரோலும் போடாத, டிரைவரும் நரசியரும் வந்துட்டேன். அதனால மாமா ரதத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன். நீங்க வனக்காட்சிகளை கண்டு விளையாடி வாங்க. ஏதேனும் ஆபத்து வந்தால் அவைய விட்டீர்களே. ஆனால் அவையும் சொல்லுவான். ஆமா ஐயா, நீங்க போட முடியாது. இப்ப அவையும் வச்சா குஞ்சு போய்க்காது. சூடு ஏத்தனா ஐயம் பச்சிக்கோ. இப்ப படிதாடா இருக்குமா, போட முடியாது போடுவாங்க. அவையும் வைக்காதீங்க. அபயம் ஏதேனும் இடையூறு வந்தால் அபயத்தப்படுங்க, நான் வந்து விடுகிறேன். நீ உட்கார்ந்து ரெஸ்ட் எடு. நாம் நினைத்த எண்ணம் நிறைவேறப்போகுது. ஆமாண்டி, போயக்கா வா. அக்கா வாரும் போக நேத்தி வந்த மாதிரி தெரியுதுக்கா. நீங்க ரெண்டு நாளா வந்து ஆட்டி காட்சி வாங்கிட்டு நான் வந்து இந்த உலகத்தை தாண்டி எங்க அம்மாய் நம்ம நாடு எத்தனாவது புத்துப்பாட்டு இது எப்பயுமே ஆனது. அந்த புத்துப்பட்டு
புத்துவாக்கி எண்ணெய் விட்டுட்டு இப்ப புதிதாக வந்திருக்கோம். ஏண்டி வனத்துல உள்ள அதே இது அப்படிலாம் பார்த்துதான் சரி நம்ம ஆப்பிள கட்டுக்கணும் அப்ப மட்டும் நம்ம துண்டு புரிஞ்சு வந்துட்டோம். ஆமா அன்னையில இருந்து பூரை கட்டிக்கணும். ஆமா அன்னையில இருந்து ஆம்பளை சேவையே புரிஞ்சுட்டு வந்துட்டோம். ஆமா ஒரு அப்பன்ட சேவை சேவை கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஆம்பளைட்ட சேவை பரவாயில்ல சேவை நம்ம இது வரைக்கும் ஆடலு பாடலு ஓடி ஆடி இது வரைக்கும் வெள்ளத்துல ரெடியம்மா. இன்னைக்கு நம்ம ஆசை திறவரம் எனக்கு ஒரு ஆசை. ஆமா உனக்கு என்னடி மனக்கொட்டை விருப்பம் என்னமா அக்கா இருப்போம் ஏண்டி ஏய் பூ பறிச்சிட்டோம் போட்டது ஏன் கேக்குறா எங்க அப்பாவுக்கு பூ பறிக்க போனோம் என் ஆம்பளை எனக்கு பூ பறிக்க போனோம் பூ பறிக்கிற ஆசை இல்ல எங்களுக்கு ஆசை தேர உடம்புல வேற தனி வரும் என்ன மலையாளம் பேசுது வாடா சின்ன பையா பாஷை இது பாஷை மலையாள பாஷை నాకు తెలుసు என்ன தெரிஞ்சு வச்சா பேசுறா அப்படின்னா నాకు తెలుసా நாய்க்கா பின்ன தலாமணி அம்மா சீசா இருக்கு ஏய் இந்த உலகத்திலே எல்லாத்தையும் அறிந்தவ தெரிந்தவ நீதான். அதனால என்ன செய்யற பெண்கள் இது வரைக்கும் பெண்கள் ஆடாத ஆட்டமா இருக்கும். விளையாட்டா இருக்கணும். பெண்கள் ஆடாத ஆட்டம். ஆமா ஒரு புதிதாக ஒரு ஆட்டத்தை ஒப்பனை செய்ய வேண்டும். நீங்க உனக்கு என்ன தெரியும்? எனக்கு ஏமா புதுமையான ஆட்டம் தானா? ஆமா அப்படியே நம்ம என்ன பண்றோம் ஆளுக்கு ஒரு கை மண்ணு அள்ளுறோம். கைப்பிடி மண்ணு அள்ளுறோம். கைப்பிடி மண்ணு அள்ளி சரி ஆமா நீ ஒரு முட்டு வைக்கிற நான் ஒரு முட்டு வைக்கிறேன். ஒரு இலைய வச்சு கீழ வச்சிட்டு ஆமா இலைய வச்சு மண்ண வச்சு சரி மூணு பேரும் ஆளுக்கு ஒரு முட்டு வைக்கிறோம். சரி அப்படியே தவிர காலை இப்படி வச்சு அப்படியே துணியை மழுப்பி மண்ணை தள்ளி இலை தெரியும் அவங்க தான் செஞ்சுட்டாங்க. அம்மா அவளாலும் முடியாது என்னாலும் முடியாது. அப்படி கிடையாது விட்டு இலை தெரியாது நீ ஒருவன் தான் விளையாட்டு தெரியாது விளையாட்டு தெரிஞ்சவங்க அப்புறம் நல்லா பெண்கள் எங்களை பார்த்து இப்படிதான் ஆடும் பெண்கள். ஆமா பெண்களுக்கு உயிர்ந்த ஆட்டம் என்ன ஆட்டம்? பையா எங்க மேல தண்ணி வடிய வடிய பெண்களுக்கு உள்ள ஆட்டம் கிரிக்கெட். பெண்களுக்கு உயர்ந்த ஆட்டம் என்ன கிரிக்கெட்டாடா? அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் கிரிக்கெட் அடிக்கிறோம் அப்படியே பேட்டை முடிக்கிறோம் அப்படியே அடிக்கிறோம் அடிச்சா சிக்ஸ். சரி நான் பேட்டை முடிச்சு நாங்க ரெடியா இருக்கோம். நீ என்ன போடுவ? நான் பந்த நல்லா நேரா போடுவேன். யாரும் பக்கம் பண்றா குச்சி கட்டிப்பாங்க 3 குச்சி. ஆமா அந்த குச்சியில சென்டரா பார்த்து அப்படியே போடுவான். நீ அடிக்கணும். குச்சி ஒண்ணு இருக்குடி. அப்புறம் இந்த 2 குச்சி எங்க போறது? ஒண்ணுதான் இருக்கா? நல்லா கடை வாங்கிக்குமா? யாருக்கிட்ட? கண்டுபிடியாச்சு ஒண்ணு வாங்கிக்கா. அப்புறம் வாஜர் குச்சி ஒண்ணு வாங்கிக்கா. 3 எட்டு சேர்த்தா 3 எல்லாம் வாங்கி பெண்களுக்கு உள்ள ஆட்டம் கட்டாயி. ஆமா ஆமா நல்ல ஆட்டம். சரி யாரு நல்லா ஆட்டம் கட்டுங்க. இது போத்தி மாதிரியே தட்டுது. நீ தட்டு இது அதோட பச்சை போத்தி இது. ஐயோ நீ கும்பகாலுக்கு தாயோ நீதானே. ஏடி பெண்களுக்கு உள்ள ஆட்டம் கும்மி அடிப்பது. ஆமா சரி கும்மி அடி. சாப்பிட்டு போடு. இதுல யாருக்கு வெள்ள போடுதோ அவங்க சோத்து கத்தாரி சாப்பிட்டா ஜிகேஜி போடும். யாருக்கு வெள்ள போடுதோ அவங்க சோத்து கத்தாரி சாப்பிட்டா ஜிகேஜி போடும். இது என்ன வெள்ள போடுதோ? இத வெள்ள பாருங்க இங்க கூடாது. வெள்ளடி அது இல்லடா. இந்த பாகம் கருப்பு இது வெள்ளை வெள்ளை போறவங்க பாடணும். அத நீ மட்டும் யாருக்கு வெள்ள போடுதோ அவங்க ஆஸ்பத்திரி தான் போடும். ஐயோ ஆம்பளை தான் பேசுவாங்க. நான் 2023 ஆம்பளை 2000 சாபூத்ரி எனக்கு வெள்ள போட்டு போச்சு. ஆமா எனக்கு வெள்ள போட்டு போச்சு. நான் ஒதுக்கிட்டேன். பாடி
ஒரே மாதிரி மாதிரி இருக்கா இவன் கூடயா வாட்டி மோதல சாப்பிடறான் ஆளை பார்த்தா புட்டு பார்த்தா புழுவுங்க சுத்துது நாலு பொண்ணா இருக்கு ஒரு ஓட்டை விட்டுறாங்க 1.5 ஓட்டை விட்டு அப்புறம் என்ன ஆகும்? இப்ப என்ன டபுள் டபுளா இருக்கு? ஓ டபுள் டபுளா? இது கூட டபுள் டபுள் தான். ஓடையில விளையாடையில ஒரு ஒட்டமணியர கண்டெடுத்தேன். ஓடையில விளையாடையில ஒரு ஒட்டமணியர கண்டெடுத்தேன். எப்பவும் மலர கொண்டகனவரி எப்பவும் நாங்களாம் எப்படி விரிச்சு அடிக்கிறோம்? விரிச்சுதான் அடிக்கிற. கையை பிரிச்சு போட்டு நாங்க அடிக்கிறோம். நீ என்ன அடிக்கிற? கொசு அடிக்கிறியா? அடிச்சது வலிக்கு தெரியும். எங்கடா அது தொடவே இல்லையா? கால் மானா கை மானா பிரிச்சு போட்டு எங்களை பார்த்து அடிக்கணும். ஆமா ஆமா எங்களை பார்த்து அடிக்கணும். உங்களை பார்த்து ஆமா உனக்கு சொன்னா கோவம் வருது. எங்களை பார்த்தாடான்னா நீ என்ன செய்ய? நீ என்ன சொன்ன? எங்களை பார்த்து அடினா. ஆமா நீ என்ன பண்ண? சொன்னதை கேட்குமா கிளிப்புள்ள? ஆமா நான் அந்த மாதிரி கிளிப்புள்ளியாட்டம் நீ சொன்ன மாதிரி நீ பார்த்து அடின்னு சொல்லிருப்ப. ஆமா அந்த காது கேட்காத நீ சூத்திர அடினா நான் சூத்திர அடிக்கிறேன். எங்களை நீ பார்த்து அடின்னு நான் சொன்னா எங்க கிட்ட நீ கால் மாலை எப்படி போகுது? எங்க கை மாலை எப்படி வருது அப்படின்னு பார்த்து காலை வச்சு கையை வச்சு பிரிச்சு அடி. பொட்டடி ஒரு சந்தன பொட்டடி நான் உனக்கு ஒரு சந்தன பொட்டடி நான் பாட்டு பாட்டோம். நீங்க பாட்டு பாடு. யாரும் பாட்டு வராது ஒண்ணும் சரி பாடுறாங்க. Got it.
கோழி வளர்த்த உடனே இது என்ன பண்ணி ரோடு பக்கம் போச்சா வண்டிக்காரன் சைக்கிளுக்காரன் அடிச்சு போட்டு போட்டான் காலில் அடி இவன் வீட்டுக்காரன் என்ன பண்ணுவான் பண்டுட்டி பண்றாங்கல்ல லோடு மேனு இந்த மூட்டை தூக்குறது மூட்டை இறக்குறது இந்த மாதிரி லோடு மேனு வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் குவாட்டர் குடிப்பான் கொத்து போறான் குவாட்டர் குடிப்பானா குவாட்டர் குடிச்ச உடனே சைடுக்கு வந்து கோழி காலை தான் விரும்பி சாப்பிடுவான் அந்த கோழியை போய் இதை அடிச்சு கறி குழம்பு ஆச்சுட்டுதா காலை நின்று பார்த்தா காலு கறி காலங்கள் என்ன இவன் காலை பிடிச்சி கழிச்சான் அது மட்டுமா ஐயா கொட்டை கொட்டா கொட்டா அந்த தலையா எங்க ஊண்டுதுன்னு கொண்டைக்கறி நேரத்துல சாப்பிடுவான் கொண்டைக்கறி காணான்னு மண்டையை பூச்சி கடிக்கிறான் என்னன்னா அது மட்டுமா அதான் பாருங்க ஆசை விளையாடியா சரி அம்மா கேண்டி உடம்பெல்லாம் ஒரு வேர்வையா கச்ச 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 உடம்பெல்லாம் எங்க வீட்டுல எங்க ஆண்டாளுக்கு பயந்துன்னு நாங்க எல்லாம் மகிழ் கட்டி குடிச்சுட்டேப்பா இன்னைக்கு எல்லா துணியும் ஒரு துணி கூட வீட்டுல குளிக்கிறதா நம்ம முழுமையா குளிக்க முடியல இங்க நல்லா மொட்டங்கத்தையா குளிக்கணும் மாரியாத்தா தாயே அப்படியே நிறுத்து அது சாமியாரா இருக்கு பஞ்சில போகுது ஏனே தேவடியா அங்க இருக்கிறது என்ன அது அது சாமியா ஐயோ அதுக்கு பக்கத்துல அது குளத்தில் ஆடுவா பெண்களா ஜாத்தில் ஆடுவா குளத்தில் ஆடுவா என்ன பண்ற என்ன பண்ற என்ன பண்ற வேலை பூச்சிக்கிறேன் வேலை பூச்சிக்கிறேன் நாம் குளிக்க போறது மேல என்ன போட்டு குளிக்கணும் ஒரு ஆடை போட்டு குளிக்கணும் மேல நம்ம உடம்புல வந்து இது வரக்கூடாதுன்னா சுத்தமா அவருது என்னடி நான் குளிச்சிட்டோம் லாஸ்ட் குளியல் குளிக்க போறோம் மஞ்சள் ஐயங்கடி மகரையா பூசுங்கடி மஞ்சள் அடி மஞ்சள் அடி என்னடி குளிக்கிறீங்க என்னது இதாண்டி மஞ்சள் நீங்க என்ன மஞ்சள் எடுத்துருந்தீங்க கோபுரம் மஞ்சள் இவன் என்ன மஞ்சள் தெரியுமா கூழாங்கல்லுமா இருக்கா நீங்க எவ்வளவு எடுத்தீங்க நாங்க எல்லாம் ஒரு மஞ்சள் நாங்க வந்து 300 கிராம் 3 கிலோ 300 கிராம் தந்துருக்கோம் அது இப்ப எப்படி எப்படி போறேன் பாரு இந்த ஜமாவுக்கு நான் வரக்குள்ள வந்த கல்வி 18 வருஷம் ஆகுது அதுல இருந்து இந்த கல்வி கரையாக எப்படி கரையும் அது தேவையா தேவையா தேவை உங்களுக்கு ஏதாவது புத்தி இருக்காடி மஞ்சள் வச்சுக்கிட்டு நீங்க குளிக்கிறீங்களா எப்படியே உங்க மேல இந்த கவுளி எட்ட போவோம் நான் எப்படி இந்த கத்தாராம எட்ட போவோமா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா மஞ்சளை இழைச்சி அப்படியே
பாட்டு நான் என்ன முடிமலையா இருந்தான் பின்னாடி தேவையா பஞ்சாயத்து அப்புறமா தாண்டி ஏன்னா கீழே இருக்கிற வாசனை பூரா உன் மகனுக்கு வரணும். எதை தேய்ச்சாலும் ஆம்பளை உன்கிட்ட வாழ மாட்டான். எதை தேய்ச்சாலும் ஆம்பளை உன்கிட்ட வாழ மாட்டான். ஏன்டி உனே நல்லா நீ ஆட்டு போட்டு போறதான் தாண்டி என் கயிறு வந்து மாட்டு கயிறாட்டம் போட்டுருக்கண்டினால கொஞ்சம் மாதிரி சின்ன கயிறா போடுறனால இதுல கையை வச்சுன்னா இருந்தா கை குற்றம் பண்ணுவோம். சரி சரி வாங்க சரி சரி புரியுது துணியெல்லாம் காய வைக்கணும். காய் வை புடி புடி போகலாமா போகலாம் அத புட்டு ஐயோ போது ஐயோ மாட்டிக்கிட்டான் மீன் மாட்டு மாதிரி மாட்டிக்கிட்டு ஒண்ணு நம்பி நான் வருவேன் தலை விட்டு உன் தெம்புல நான் வரேன் என்ன முன்ன தள்ளிட்டு நீ பின்னாடி வர நான் விட்டு பாடம் விட தலை விடுமா அந்த மாதிரி விட்டு நடக்கிற போய் அப்புறம் என்ன பண்ணுறது ஏதோ மிரிச்சிட்டு காட்டினாலும் நீ வேணா போ என்னடா ராமலியா இது என்ன ரெண்டு மாடு மாதிரி இருக்கா வச்சு கொட்டனா வரணும். யாரடா நீ இங்க வந்த கண்ணாடி ஏன் உண்ட சொல்லு பையா ஒரு பொண்ணாடி குளிக்க வச்சா ஏன்னா பொட்டமாரி பசங்க நீங்க உள்ள வந்து ஏன்னா பொட்டா பெருக்கட்ட பொட்டா அண்ணா அண்ணா என்ன அது கொஞ்சம் ஆம்பளை பார்த்தா அது பொட்டை கொஞ்சம் தானே பேசுது என்ன பேசுதா